ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசிக்கு கரண்ட் அஃபேர் வந்து எந்த மந்த்ல இருந்து எந்த மந்த் வரைக்கும் படிக்கணும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஓகே, ஸோ என்டிபிசி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூன்ல கிராஜுவேட் லெவலுக்கான சிபிடி 1ம் ஜூலைல அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கான சிபிடி 1 எக்ஸாமும் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இப்போ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் நீங்க ஜனவரி 2024 இருந்து மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், அதாவது 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். இந்த 1.5 வருஷத்துல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டின், அந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் எல்லாமே நீங்க தரோவா படிக்கணும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் ஜெனரல் அவேர்னஸ்ல கேட்கறாங்கன்னா கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா 15 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு கேட்பாங்க. அதுல 10 கொஸ்டின் கரண்ட் அஃபேரா இருந்தாலும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 கொஸ்டின் பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கேட்பாங்க. அப்ப கரண்ட் அஃபேர் படிக்கும் போதே அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேம் நடக்குது. ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு கேம், ஃபுட்பாலோ டென்னிஸோ பேட்மிண்டனோ நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரி வந்து விளையாடுவாங்க. அதுல ஒரு கண்ட்ரி வந்து வின் பண்ணுவாங்க, ஒரு கண்ட்ரி வந்து லாஸ் ஆவாங்க. அப்போ வின் பண்ண கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி, லாஸ் ஆன கண்ட்ரி எந்த கண்ட்ரி, அந்த கேம் வந்து எந்த கண்ட்ரியில வச்சு நடந்துச்சு. ஓகே, ஸோ வின் பண்ணியிருக்கிறது ஒரு கண்ட்ரி வின் பண்ணியிருப்பாங்க, ஒருத்தங்க லாஸ் ஆகியிருப்பாங்க. அந்த கேம், அந்த பேட்மிண்டன் வந்து எங்க நடந்துச்சு, இல்ல அந்த ஃபுட்பால் கேம் வந்து எங்க நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே தரவா படிக்கணும். அப்போ இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் கரன்சியும் படிக்கணும். ஓகே, அப்போ இந்த வின் பண்ண கண்ட்ரியில யாரு வந்து பிளேயரு. ஓகேவா? ஸோ யார் அந்த வீராங்கனையோட நேம் என்ன, இல்ல அந்த வீரரோட நேம் என்ன. அது மாதிரி லாஸ் ஆன கண்ட்ரியில அவரோட நேம் என்ன, யாரு லாஸ் ஆனாங்க. ஓகேவா? யார் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ இதையும் நீங்க படிச்சுக்கணும். அப்போ ஒரு கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் அஃபேர் அதை டீட்டெயிலா படிச்சுட்டு பிளஸ் அதுக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க படிக்கணும். இப்போ ஒரு ஸ்டேட்ல ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க, அப்போ அந்த ஸ்கீமை பத்தி படிக்கணும். இந்த ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்ல கொண்டு வராங்க. அப்போ மகாராஷ்டிரால கொண்டு வராங்களா? ஓகே, மகாராஷ்டிரா இல்ல மத்திய பிரதேசத்துல கொண்டு வராங்களா? எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை படிச்சுட்டு அந்த ஸ்டேட்டுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே, அந்த ஸ்டேட்டோட கவர்னர் யாரு, இப்போ அந்த ஸ்டேட்டோட சிஎம் யாரு, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நேஷனல் பார்க் என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் என்ன, அந்த ஸ்டேட்ல என்னென்ன ஏர்போர்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து படிக்கும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு அந்த மகாராஷ்டிரா ரிலேட்டடா அந்த கரண்ட் அஃபேர் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம், அந்த கரண்ட் அஃபேர் வச்சு வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அந்த கரண்ட் அஃபேருக்கு கீழே கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே நீங்க படிச்சீங்கனாலே போதும். தனியா உட்கார்ந்து ரொம்ப பழைய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? அப்போ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஓகே, எனக்கு இன்னும் 1 மந்த் தான் மேம் டைம் இருக்கு, 40 டேஸ் தான் டைம் இருக்கு, என்னால இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து ஞாபகம் வச்சுக்கிட முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஸ்டூடெண்ட், நீங்க அட்லீஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேர் அது படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இல்லைன்னா ஒரு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், ரொம்ப பார்டர்ல இருக்கேன், நான் இன்னும் ஜிகே முடிக்கல, மேக்ஸ் முடிக்கல, நான் இப்போதான் டெஸ்ட் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர், லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு பிளஸ் அது போக நீங்க டெஸ்ட் எடுக்கும்போது வரக்கூடிய கரண்ட் அஃபேர் கொஸ்டினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலா பார்த்தா கரண்ட் அஃபேர் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நீங்க 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஏன்னா 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா உங்களால ஒரு 13-14 கொஸ்டின் வரைக்கும் அட்டென்ட் பண்ண முடியும். ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ல சம்டைம்ஸ் ரொம்ப பேக்ல போயிருவாங்க, 2 வருஷத்துக்கும் முன்னாடி இருக்க கரண்ட் அஃபேர் ஏதாவது ஒன்று கேட்டுருவாங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு 15 அவுட் ஆஃப் 15 வாங்கணும் அப்படின்னா நீங்க கரண்ட் அஃபேர் பிளஸ் அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜனவரி 2024 இருந்து மே 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே நீங்க படிச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்காக தான் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த PDF கோர்ஸ்ல உங்களுக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேவா? சோ எல்லா கரண்ட் அஃபேரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 பார்ட்டா கொடுத்துருவோம். ஓகே, சோ ஜனவரி 2024 இருந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், அந்த கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாமே உங்களுக்கு PDF கொடுத்துருவோம். இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸோட வேலிடிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ இதோட ஃபீஸ் வந்து உங்களுக்கு 599. ஓகேவா? சோ லைஃப் டைம் வேலிடிட்டி வரும். இந்த குரூப் டிக்கு மட்டும் இல்ல, என்டிபிசிக்கு மட்டும் இதுல கரண்ட் அஃபேர் கவர் ஆகாது. இதுக்கு வரக்கூடிய எல்லா டேஸோட கரண்ட் அஃபேரும், இன்னைக்கு 30ஆம் தேதினா 30ஆம் தேதியோட கரண்ட் அஃபேரும் அதுல இருக்கும். நாளைக்கு 1ஆம் தேதி மே 1ஆம் தேதினா மே 1ஆம் தேதியோட கரண்ட் அஃபேர், 2ஆம் தேதினா 2ஆம் தேதி டெய்லி கரண்ட் அஃபேரும் நீங்க படிச்சுக்கலாம். அது போக மந்த்லி கரண்ட் அஃபேரும் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்டிபிசிக்கு தேவையான லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர், குரூப் டிக்கு தேவையான 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர்னு எல்லா கரண்ட் அஃபேருமே இதுல வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, சோ இப்போ என்டிபிசிக்கு எனக்கு எப்படி வந்து கரண்ட் அஃபேர் படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த CA PDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு கரண்ட் அஃபேர் கவர் பண்ணும்போதே
ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து கவர் பண்ணியிருப்போம். ஓகே, இதோட ஃபீஸ் வந்து 599. ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸுக்கு 399 பே பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர். ஓகே, ஸோ அதில் என்னென்ன அந்த மாதத்தில் நடந்துச்சோ அதோட கரண்ட் அஃபேர் எல்லாமே இந்த ஒரு பிடிஎஃப்ல உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ அந்த கரண்ட் அஃபேர் கவர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு சேர்த்து கவர் பண்ணியிருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கருடா சக்தி வந்து எந்த 2 கண்ட்ரிக்கு இடையில உள்ள அந்த பைலேட்ரல் எக்ஸசைஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில. ஓகே, சோ இப்போ இதுல இதுக்கு இதே மாதிரி இதுக்கு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் என்னென்ன இருக்கோ, சம்பிரித்தி எக்ஸசைஸ், மித்ரா சக்தி, அப்புறம் செலினெக்ஸ், மைத்ரி எக்ஸசைஸ், ஸோ இந்த மாதிரி இதுக்கு கீழேயே கவர் ஆகக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருப்போம். ஓகே, சூரிய கிரன்னா எந்த 2 கண்ட்ரி, அப்போ கரண்ட் அஃபேரும் கவர் ஆகும், இதுலேயே ஸ்டாட்டிக் ஜிகேயும் உங்களுக்கு வந்து கவர் ஆகிரும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கும்போது அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் சேர்த்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்போம். ஓகே, அப்போ நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேன்னு தனியாக படிக்க வேண்டாம். ஓகேவா, ஸோ இப்போ ஏடிபியோட ஹெட் குவார்டர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு, ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்திருக்கு. அப்படிதான். அப்போ உத்தரப்பிரதேசத்தோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு? ஓகே, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நேஷனல் பார்க்லாம் என்ன, வைல்ட் லைஃப் சாங்சுரிலாம் என்ன, அப்போ உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேயும் கவர் பண்ணியிருப்போம். ஓகே, கரண்ட் அஃபேரில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம சிஏபிடிஎஃப் கோர்ஸில் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் அஃபேர் மட்டும் நீங்கள் படித்தாலே போதுமானது. இப்போ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் வந்து ஆன்சர் வந்திருக்கு. அப்போ மத்திய பிரதேஷ்னா அதில் இருக்கக்கூடிய அந்த நேஷனல் பார்க் என்ன, மத்திய பிரதேசத்தோட சிஎம் யாரு, கவர்னர் யாரு? ஓகே, அப்போ கரண்ட் அஃபேரும் படிச்சுக்கலாம், நீங்க ஸ்டாட்டிக் ஜிகேயும் அப்படி படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ நீங்க என்டிபிசியில் கரண்ட் அஃபேரில் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இந்த பிடிஎஃப் கோர்ஸில் இருக்கக்கூடிய 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் போதுமானது. இதில் உங்களுக்கு ஜனவரி 2024 இருந்து மே 2024 வரைக்கும் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேருமே கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பார்ட் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 இருந்து மே வரைக்கும் இருக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜனவரி 2025 இருந்து ஏப்ரல் 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மந்த்லி கேப்சூலாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். மேயோடது இன்னும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டோம், ஏன்னா மே மந்த் நாளைக்கு தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மே 1 உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுப்போம். ஒரு 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும், அந்த மாதத்தில் 31 நாள் இருந்தால் 31ஆம் தேதி வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர் இருக்கும். அந்த 30 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மந்த்லி பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, ஸோ டெய்லி வந்து நீங்கள் டெய்லி கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு மாத கடைசியில் கொடுக்கக்கூடிய மந்த்லி கரண்ட் அஃபேரையும் ஒரு டைம் என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்டிபிசியில் கரண்ட் அஃபேரில் அந்த 15 மார்க் அந்த ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு நம்ம கொடுத்துருக்க இந்த சிஏபிடிஎஃப் கோர்ஸ் மட்டும் போதுமானது. ஓகே, ஸோ இதில் இருக்க எல்லாத்தையும் நீங்கள் தரவாக படிக்கணும். கரண்ட் அஃபேரும் கொடுத்துருப்போம், அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் இதில் கவர் ஆகும். ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்கள் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த ஆஃபர் ப்ரைஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா டீமில் இருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் 399 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கு அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, எனக்கு நாளைக்கு என்டிபிசி எக்ஸாம் மேம், இப்போ ஜூன் 1ஆம் தேதி எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், ஜூன் 1ஆம் தேதியோ ஜூன் 5ஆம் தேதியோ வைக்கிறாங்க. ஓகே, கிராஜுவேட் லெவலுக்கான எக்ஸாம். நான் ஒரே நாளில் இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் என்னால் படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 40 டேஸ் டைம் இருக்கு. இந்த 40 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாளையில் ஒரு மந்தோட கரண்ட் அஃபேர் வந்து முடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகே, ஸோ 4 நாளில் ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர், ஏன்னா ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 நாள் தான் இருக்கும். ஓகே, ஒரு நாளைக்கு 10 நாளோட கரண்ட் அஃபேர் படிக்கிற மாதிரி பாருங்க. ஏன்னா வேற வழி இல்லை, நீங்க இது வரைக்கும் கரண்ட் அஃபேர் ரிவைஸ் பண்ணல, டெய்லி கரண்ட் அஃபேர்லாம் படிக்கலன்னா இப்போ இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரை இந்த 40 டேஸ்ல முடிக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் 1 இயரோட கரண்ட் அஃபேரை இந்த 40 டேஸ்ல முடிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 4 நாள்ல ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேரை முடிங்க, இல்லைன்னா 3 நாள்ல ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேரை படிச்சு முடிச்சிருங்க. ஓகேவா, ஸோ படிச்சு முடிச்சுட்டு அதுக்கு நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 40 டேஸ் முடிவில் இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோர் இல்லை எக்ஸாமுக்கு ஒரு 4 டேஸ் பிஃபோர் என்னால் இந்த 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 நாளில் உங்களால் கரண்ட் அஃபேர் படிக்க முடியாது.
ஸோ அது மாதிரி என்டிபிசி அப்ளை பண்ணியிருக்க எல்லாருமே குரூப் டியும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்போ இப்போவே நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு படிக்கிற கரண்ட் அஃபேர் அப்படி குரூப் டிக்கும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ கரெக்டாக கரண்ட் அஃபேருக்கு இந்த பிடிஎஃப் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எஸ்டர்டே டெஸ்ட் பேட்சுக்கும் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தோம். என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கும் ஆஃபர் கொடுத்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்சுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம், என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணாலும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்சோட ஆஃபரும் இன்னைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸுக்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இதில் இன்னைக்கு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேரும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருப்போம். இதில் கரண்ட் அஃபேர், ஸ்டாட்டிக் ஜிகே ரெண்டுமே கவர் ஆகும். ஓகே, மொத்தம் 12 பார்ட் வரும். 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பார்ட் வரும். ஸோ இந்த 12 பார்ட்டை முடிச்சிட்டிங்கனாலே 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேர் வந்து முடிச்சிடலாம். ஓகே, அது மாதிரி டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட்னு 1000+ டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஓகே, லாஸ்ட் 1.5 இயரோட கரண்ட் அஃபேரும் தெளிவாக கொடுத்துருப்போம். பிளஸ் அது போக அப்கமிங்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேரும் இந்த கரண்ட் அஃபேர் கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் நீங்கள் 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்டோட கரண்ட் அஃபேர், 2024 கரண்ட் அஃபேர் பிளஸ் இனி அப்கமிங்கில் வரக்கூடிய எல்லா கரண்ட் அஃபேரும் பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர், வீக்லி கரண்ட் அஃபேர், மந்த்லி கேப்சூலாவும் நீங்கள் எடுத்துக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஆனால் ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ண போறீங்க. 399 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். டெய்லி நீங்கள் இதுலேயே கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கலாம். ஏன்னா கரண்ட் அஃபேர் படிக்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நியூஸ் பேப்பர் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர்லேயே நமக்கு எல்லா நியூஸும் கிடைக்கிறது கிடையாது. அப்படிதானே? ஹிந்து படிக்கணும், அதுக்கப்புறம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னு ஒவ்வொரு நியூஸ் பேப்பராக நம்ம படிக்கணும். சில மேகசின் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா நியூஸ் பேப்பரையும் படிச்சாதான் நம்மளால ஒரு நாளைக்கு ஒரு 10 இருந்து 15 கரண்ட் அஃபேர் வந்து ரெடி பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்க கரண்ட் அஃபேர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணீங்கன்னா, இல்ல செய்தி பாக்குறீங்க அப்படின்னா அந்த செய்தி எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சொன்ன விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 10 நியூஸ் வரும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 10 நியூஸ். இதுக்கு கவர் ஆகக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் வரும் ஒரு நாளைக்கு. மினிமம் மேக்ஸிமம் 10 கொஸ்டின், மேக்ஸிமம் 20 கொஸ்டின், மினிமம் 10 கொஸ்டின் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேரா, அந்த கரண்ட் அஃபேரை அப்படியே கொஸ்டின் ஃபார்மெட்டில் கொடுத்து அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேயும் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் டெய்லி இன்னைக்கு 30ஆம் தேதினா இன்னைக்கு 30ஆம் தேதி ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இன்னைக்குள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சிடலாம். நாளைக்கு 1ஆம் தேதி அதுக்குள்ள கரண்ட் அஃபேர் எல்லாமே படிச்சிடலாம். 7ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே தொகுத்து போட்டிருப்போம். அப்போ 7 நாளும் டெய்லி படித்த கரண்ட் அஃபேர் எல்லாத்தையுமே 7வது நாள் உட்காந்து என்ன பண்ணிக்கலாம், மொத்தமாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், மாச கடைசியில 30 நாள் படிச்ச கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் மந்த்லி கேப்சூல்ல நீங்க ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் நீங்க கரண்ட் அஃபேரை கரெக்டா ப்ராப்பரா படிக்கல அப்படின்னாலும் நம்ம CAPDF கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர் எல்லாமே கொடுத்துருவோம். அப்ப டெய்லி நீங்க கரண்ட் அஃபேரை படிச்சுட்டு என்ன பண்ணிக்கலாம், மந்த்லி ரிவைஸும் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸுக்கு 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கொடுத்துருப்போம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி கரண்ட் அஃபேருங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் அஃபேர் வந்து எங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேரில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, ஸோ கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணால் I want CA மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணால் I want டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எதில் ஜாயின் பண்ணாலுமே நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பேங்கிங் படிச்சாலும் சரி, SSC படிச்சாலும் சரி, இல்ல ரயில்வே படிச்சாலும் சரி, இந்த கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் எக்ஸாம் படிக்கும்போது, பேங்க் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கும்போது எப்படி கரண்ட் அஃபேருக்கு வந்து ஒரு ஹேண்ட் ரிட்டனா எல்லா வெப்சைட்டும் ரெஃபர் பண்ணி, எல்லா நியூஸ் பேப்பரும் ரெஃபர் பண்ணி ஒரு கொஸ்டின் ஃபார்மெட்ல எடுத்து படிப்பேனோ
படிக்கணும் அதே மாதிரி தான் இப்போ உங்களுக்கு கரண்ட் அஃபேரோட PDF கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி படிச்சீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் மேக்ஸிமம் 20 கொஸ்டின் வரும். ஓகே, ஸோ நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னா கரண்ட் அஃபேரை டெய்லி படிச்சிட்டிங்கன்னா அது ஒரு பேடனாக இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கரண்ட் அஃபேர் PDF கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு டெய்லி கரண்ட் அஃபேரை ரீட் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி NTPCக்கு லாஸ்ட் 1.5 வருஷத்தோட கரண்ட் அஃபேரும் நம்ம PDF கோர்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஸோ இதில் இருக்க அந்த 12 பார்ட்டையும் முடிச்சிட்டிங்கன்னா NTPCயோட கரண்ட் அஃபேரில் உங்களால் ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஓகே, அடுத்து வரக்கூடிய குரூப் டிக்கும் இந்த கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ 399 பே பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. CA PDF கோர்ஸோட ஆஃபர், டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்னைக்கு உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.